எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் மீண்டும் கடுப்பாக்கும் பிரேமலதா விஜயகாந்த். கொந்தளிக்கும் திமுக நிர்வாகிகள். சேலம் பொதுக்கூட்டத்தில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் ஒரு பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் இணைந்து சேலம் மாநகரில் மாபெரும் ரோட் ஷோ மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மேடையில் வைத்துக் கொண்டே பேசியது சற்று திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் என்னும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அரசு மீது உள்ளது என்று பகிரங்கமாகவே பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். பிரேமலதா விஜயகாந்தின் இந்த பேச்சு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததில் இருந்தே பிரேமலதாவின் நடவடிக்கைகள் திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதேவேளையில் அண்மையில் சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த திருமாவளவன் பிரேமலதா விஜயகாந்த் பெயரை குறிப்பிட்ட போது அவர் எழுந்து நிற்காமல் அவர் மௌனமாக சிரித்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையானது. மேலும் தொண்டர்களை சந்திக்கும் போதும் பொதுமக்களை சந்திக்கும் போதும் கையுறைகளை அணிந்தபடி கை குலுக்குகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்படி அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட அனைவரும் அவர் மீது அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.